Hi friends, this video is sponsored by Gen Reviews ஆன்லைன் வெப்சைட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கற்றாழை. கற்றாழை அப்படின்னு பார்க்க போனால் சிறு கற்றாழை, பெருக்கற்றாழை, கருங்கற்றாழை அப்படின்னு கற்றாழையில் பல வகைகள் இருக்குது. இந்த கற்றாழை நமக்கு ரொம்ப முக்கியமானது. மனிதன்னு எடுத்துக்க போனால் மனிதனுடைய ஆரோக்கியத்திற்காகவே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த அந்த தாவரத்தில் ஒன்று இந்த கற்றாழை. இந்த கற்றாழை சாப்பிடும் பொழுது இந்த கற்றாழை எப்படி சாப்பிடணும், அதில் மேலே உள்ள தோல்லாம் சீவி எடுத்துட்டு உள்ளே இருக்கிற அந்த வெள்ளையாக ஒரு ஜெல் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து நம்ம தண்ணியோடு கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னாலே நம்ம உடம்பில் இருக்கிற ஆரோக்கியம், அதாவது வயிறு சுத்தமாகும், வயிறில் செரிமான பிரச்சனைகள் இருந்தால் அது சரியாகும். கல்லீரலுக்கு ரொம்ப முக்கியமானது இது. கல்லீரல் அந்த நம்ம கல்லீரலை பலப்படுத்துறதுக்கும் அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கும் கல்லீரல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் இந்த கற்றாழை ரொம்ப பயன்படுகிறது. அதை இல்லாமல் நம்ம பல்களில் உள்ள ஈறுகள், இந்த ஈறுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் உள்ளது இந்த கற்றாழை. இந்த கற்றாழை பார்க்க போனோம்னா இதை எப்படி நம்ம உருவாக்குவது, எப்படி இதை வளர்க்குறது அப்படிங்கிறது மாதிரி உங்களுக்கு ஒரு சிந்தனைகள் வரும். இது ஒரு மாடியில் அந்த மாதிரி ஒரு பையில் கொஞ்சம் மணலை போட்டு இந்த கற்றாழையை வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம வாரம் வாரம் கூட எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பல்களில் உள்ள ஈறுகளுக்கு அதில் என்னென்ன ப்ராப்ளம் வருதோ, இப்போ ஒரு சில பேருக்கு ஒரு வீக்கமாக இருக்கும், ஒரு ப்ரெஸ் பண்ணும் பொழுது வலி இருக்கும், இல்லை பல் சொத்தையாக இருக்கும். இந்த மாதிரியான ப்ராப்ளத்துக்கெல்லாம் இந்த சோற்று கற்றாழையில் உள்ள ஜெல்லை எடுத்து நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அப்படியே கொப்பளித்தோம் அப்படின்னாலே அது சரியாகும். இது மாதிரி நிறையா பலன்கள் இருக்குது இந்த சோற்று கற்றாழையில். இது மாதிரி நிறைய தகவல்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.